வணக்கம். இந்த சஞ்சிகையை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயம் எனக்கு கண்ணில் பட்டது. குறிப்பாக இந்த மன அழுத்தத்தில் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் விடுபட்டு கொள்ள முடியும், மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு இயற்கை மூலிகை மருத்துவம் எவ்வளவு தூரம் பயனுள்ள ஒன்றாக இருக்கின்றது என்று நீங்கள் உங்களது சஞ்சிகையில் ஒரு கட்டுரையாக வரைந்திருக்கிறீர்கள். எனது கேள்வி என்னவென்றால், மன அழுத்தம் தங்களுக்கு இருக்கின்றது என்பதை குறிப்பாக அந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், டிப்ரெஷன் என்று சொல்லுவார்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உணர்வது இல்லை. நாங்கள் மன அழுத்தத்துக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோமா என்பதை அவர்களே முதலில் தெரிந்து கொள்வது ஒரு குறைவாகத்தான் இருக்கின்றது. தெரிந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதை மூடி மறைத்து கொண்டு அதை வளர விடுகிறார்கள். குறிப்பாக இந்த பிரச்சனை எமது சமூகத்தவர்கள் மத்தியில் கூடுதலாக காணப்படுகின்றது. நிச்சயமாக. அந்த வகையில் எனது கேள்வி, நீங்கள் இப்பொழுது பல ஆண்டு காலங்களாக இந்த இயற்கை மூலிகை மருத்துவத்துறையில் இருக்கின்றீர்கள். உங்களிடம் இவ்வாறு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது வந்து தங்களுக்கான சிகிச்சையை பெற்றுக் கொள்கிறார்களா? நிறைய பேர் வருவாங்க. ஆனால் மன அழுத்தம்னு சொல்லிட்டு முதல்ல வரமாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தலைவலிக்குது, இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு சிம்டம்ஸோடு தான் வருவாங்க. இப்போ வயிற்று வலிக்குது அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸோடு தான் வருவாங்க. ஆனால் நான் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கதைச்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது பார்த்தா, இப்போ நான் நார்மலாக கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்பயாவது இது என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கிறத விட இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான ஃபீலிங் பல தடவை வருது, அடிக்கடி வருது இப்போன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் பொழுது அது வந்து டிப்ரெஷன்னு தான் நம்ம சொல்கிறது. பிகாஸ் காலையில் எழுந்திருக்க மனசு இருக்காது, என்ன எழுந்து நான் என்ன பண்ண போகிறேன், வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட கஷ்டப்பட்டு தன்னை ஃபோர்ஸ் பண்ணி எழுந்து போகணுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஃபீலிங். இப்போ பிள்ளைங்களை பார்த்தா சிலவங்களுக்கு கோவம் வர மாதிரி இருக்கும். லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, வீட்டு வேலை செய்ய மனசு இருக்காது, சோம்பேறித்தனமாக அப்படின்னு நினைக்க தூணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து மன அழுத்தம் தான் ஒரு பிகினிங் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மருந்து எடுக்கலாம். மூலிகை மருத்துவம் இருக்குது, நல்லபடியாக அது நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு தேவையானது இருக்குது. மைல்ட் டு மாடரேட் டிப்ரெஷனுக்கு மூலிகை மருத்துவம் நிச்சயமாக நல்லபடியாக அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணும். டயட்டையும் சாப்பாடு சத்து சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக வரும். நீங்கள் கூறுகிறீர்கள் மன அழுத்தம் வருகின்ற பொழுது ஆரம்ப அறிகுறிகளாக இவ்வாறான அறிகுறிகள் இருக்கும் என்று. குறிப்பாக இப்பொழுது எடுத்து பார்த்தால் வேலை அதிகமாக இருந்தால் கூட இவ்வாறான அறிகுறிகள் தோன்றுவது வழக்கமாகவே இருக்கின்றது. ஸ்ட்ரெஸ் ஆகி போய் வீட்டில்